அங்கே பாரு நான் பிள்ளையார உட்காந்து இருந்தவே இல்லை. ஹாய்ண்ணா. சரியே இல்லை. ஹாய்டா. 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 தக்கிட்ட காலியா குரங்கு மாதிரியே தவறாம பாரு. நான் உன்னை எப்போ வர சொன்னேன், நீ எப்படா வர? வந்தா மட்டும் ஏனையா பண்ண போற? எப்படியும் வந்துட்டுல, வந்த விஷயத்த பேசலாம். எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? எவ்வளோ நேரம் ஆச்சு? உன் கையிலேயே இல்லை வாட்ச். ஃபோனில் பார்த்து சொன்னேன்டா. நல்லா சமாளிக்கிறியா? நேற்று பார்க்க போனிய ப்ரொடியூசரு என்னடா சொன்னார்? ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண சொன்னார். அது வந்து விண்ணை தாண்டி வர மாதிரி ஒரு கதை வேணுமாண்டா. அதில் ஃபுல்லாக லவ்வாக இருக்கணுமா. அது எங்கடா நம்மக்கிட்ட இருக்குது? அந்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு தான் அந்த கதையே இருக்கு. நாமே ஏன் சொல்லணும் அதை? அதுக்கு நீ அந்த படத்தை போட்டு காமிச்சிட்டா இருந்துக்கலாம்டா. இது விண்ணை தாண்டி வரவையாவா? ஆமாண்டா. உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்லைன் இருந்தால் சொல்லுங்கடா. அதை நம்ம ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடலாம். பேசாமல் நம்ம லவ் ஸ்டோரி சொல்லிட்டா என்ன? சே, அது லவ்வே இல்லை. நான்லாம் லவ்வே பண்ணதில்லை. நான் மனசுக்குள்ளே நடிச்சது உனக்கு பிறகு கேட்டுச்சு. மனசாச்சின்னு நினச்சி வெளியே பேசிகிட்டு இருக்கியா? நான் ஒன்று சொல்கிறேன். சத்தமாக அந்த ஆள் இருக்கான்ல, அந்த ஆள்கிட்டே கேளு. அவனை எதாவது யோசிச்சு சொல்லுவான். யாரு இவனா? நான் கேட்டால் சொல்ல மாட்டான், நீயே கேளு. டேய், பேசாமல் நீ உன் லவ் ஸ்டோரியை ப்ரொடியூசர் சொன்னால் எப்படி இருக்கும்? உன்னோட லவ் ஸ்டோரியில் நீயே ஹீரோவை நடிச்சிடேன், நல்லா தான் இருக்கும். டேய், நானே எல்லாத்தையும் மாற்றி மறந்து மாறி இந்த இடத்துல உட்காந்துட்டு உனக்கே நம்பிக்கை இல்லையாடா? நல்லா இருக்கும்டா. என் கூட பிறந்தவனு உன்னை நான் சும்மா விட்றேன். இல்லை நான் மாட்டேன்னு சொன்னேன். கதெல்லாம் வேணாம். நீ உன் லவ் ஸ்டோரி சொல்லு. நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். இவனுக்கு சொல்லலைன்னா விட மாட்டானு போலயே. சரி சொல்லுவோம். நம்ம ஊரில் ஒரு மாதா கோயில் இருக்குடா. இந்த மாதா கோயிலுக்கு அவளை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போயிருந்தேன்டா. அங்கேயே கூப்பிட்டு போனேன். வர்ஷா, நேற்று நீ நானும் ரோட்டில் போனதை ஹிட்லர் பார்த்துட்டாரு. யார் ஹிட்லர்? யாரு என்னை பெற்றவர் தான். ஐயோ, அப்பாவா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, உன்னை என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் நம்பலை. நீ நானும் லவ் பண்ணுறேன்னு அவர் நினச்சிட்டாரு. அவர் அப்படி நினச்சது தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. சொல்றீ. திரும்பலாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாளா? ஏய் ஒரே ஒரு தடவை சொல்றீ. சொல்ல மாட்டீங்களால. ஜீவா, பக்கத்தில் வா. இதுக்கப்புறம் விவரமெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே பாய், நான் வரேன். எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த தரையில் தண்டல் அடித்த விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டான். ஸோ சேட். நீயாச்சும் அவன் தம்பி, நான் அவன் கூடயே சுற்றிட்டு இருக்க ஃப்ரெண்டு. நான் அவன் என்கிட்டயே சொல்லலை கிஸ் அடிச்சது. சொன்னால் மட்டும் போகிற ஒரு கிளவியெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிட மாட்டேன். நீ கிஸ் அடிச்சது மேட்ரை தான் சொல்லாம விட்டுட்ட. பிரேக்கப் எப்படி ஆச்சுன்னு சொல்லு பார்ப்போம். கதை இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. நடுவில் யார கடி போந்த மாதிரி. டேய் ப்ரொடியூசர், டேய் நில்றா. நான் கடி சொன்னதா அந்த கதையை மட்டும் சொல்ல மாட்டான் சார். பேசிட்டு ஒருவேளை சொல்லிடுவானோ? நான் இன்னைக்குள்ள முடிச்சிருவேன் சார். பாதியில நிறுத்திட்டு போயிட்டானு. கொஞ்ச நேரத்தில் அப்டேட் பேசிட்டு இருக்கும்போது எவனோ இங்கே ஒருத்தன் சொன்னான் அவன் கருத்து. டேய் நீ தானே சொன்ன? எனக்கே லைட்டாக தான் தெரியும், ஃபுல்லாலாம் தெரியாது. நான் அந்த அக்கா கூப்பிடுச்சுன்னு காலைல போனான். வர்ஷா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டே இருக்காங்க. இருமா, நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
உன்னோட பதில்? ம் அது வந்து எங்கம்மா இருக்க? ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்பில் இருக்கேன். ஓகே 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 ஓகே. நீ முடிச்சுட்டு சொல்லு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. இட்ஸ் ஓகே. ஃபோனில் யார்? பிரேக்கப்க்கு அப்புறம் நம்ம பேசிக்க கூடாது ஜீவா. என்னது? பேசிடக்கூடாதா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அப்பாவா அம்மாவா? நான் வேணா வந்து பேசவா? என்ன பேச போற? நம்ம கல்யாணத்தை பற்றி தான். நம்ம கல்யாணமா? பின்ன அப்புறம் எதுக்கு இங்கே வர சொன்னேன்? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை. வர்ஷா, ஒரு நிமிஷம் நில்றி. அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க. உனக்கு என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. உன்கிட்ட பேச ஒன்றும் இல்லை. என்னது? ஒன்றும் இல்லையா? அப்போ ஃபோனில் யாருன்னு கேட்டால் அது யாருன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. அது யாரு? இப்போ ஒன்றும் இல்லைங்கிற. என்னடி நினச்சிட்ருக்க? ஆமாம் ஜீவா, எனக்கு கல்யாணம். அதை சொல்ல தான் உன்னை கூப்பிட்டேன். அப்போ நம்ம லவ் மேட்டரை பற்றி நீ வீட்டில் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப ஜீவா? வர்ஷா, அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. வா உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசுறதுலாம் நான் வரல. பத்திரிக்கையை கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். புடி. வர்ஷா, சாயந்தரம் பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்தான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸ்டோரி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் சார். கரெக்ட் இல்லையா? கண்டிப்பா, நான் சொன்னதான் அந்த ஆள்கிட்ட சொல்லிடாத. Thank you, அதால் என் மேலே தான் ஏறும். சொல்லிடாத. கரடித்தனையும் போட்டு கொடுத்துருவானோ. என்னடா ப்ரொடியூசர் என்ன சொன்னார்? அவர் எப்போ கதை முடிப்பேன்னு தான் கேட்டார். நீ ஏதோ கேட்டுட்டு இருந்தியா? அதே நான் சொல்கிறேன். நான் ஒரு கதை சொல்லவா? ஐயோ பாவம். சரி சொல்லு. அப்படியே கதையை ஓப்பன் பண்ணா அப்படியே க்ளோஸ் பண்ணிடு. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மல்லாடி வாரத்தில். இந்த மாதிரி மீட் பண்ணி 1 இயருக்கு மேலே இருக்கும்ல. ஸோ சரி, என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். யார் இவன்? இவனை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லை. விக்ரம், இவனை தான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம லவ் பண்ண விஷயத்தை வீட்டில் சொன்னியா இல்லையா? விக்ரம், உனக்கு வேலை தான் முக்கியம்னு நீ சென்னை கிளம்பி போயிட்ட. உனக்காக இங்கே ஒருத்தி இருக்குன்னு நீ நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அப்போல்லாம் எவ்வளோ நேரம் பேசுவோம் தெரியுமா? நீ சென்னை போனதுலேருந்து காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. இப்போ கூட உனக்கு
வந்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு டைம் இல்லை. ஆனந்தி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம லவ் மேட்டர் உங்க வீட்டில் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. நான் எங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டா? சரிங்க. யாரு? மறுபடியும் டென்ஷன் எடுத்துட்டு இருக்கிறோம். சரி, என்ன விஷயம்? என்னன்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும். பத்திரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் கதை தெரியலன்னு சொல்கிறா. ஏன்டா என்ன மாட்டி விட்ட? அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோ வரைக்கும் தாண்டா என்கிட்ட சொன்னான் இந்த நாய். சார் தான் என் கதையை சொல்லி அந்த கதையை நீ சுட்டு சொல்லியிருக்க. நான் லைட்டாக தானே சொன்னேன். அந்த ஆள் தான் இமேஜின் பண்ணி நிறைய சொல்லிட்டு இருக்கிறான். டேய், கதை நல்லா போயிட்டுருக்குடா. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்ல? அடுத்தவங்க கதை நல்லா தான்டா போகும். நீயே கூப்பிட்டாலும் உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு பத்திரிக்கை வேஸ்ட் பண்ணிடுறது. இதுதான் ஜீவா, நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையே. உன் ஈகோனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிக்குது. லவ்ல சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனா லைஃப்னு வரும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம 2 பேரும். சரி, அதை விடு. உண்மையாலுமே அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்லை என்னை வெறுப்பேற்றுறதுக்காக? ஏன்னா சில பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பையனுங்க உண்மையாக இருக்கானுங்க இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சு செக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் கேட்டேன். இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? அதான் நல்லா விளையாட்டியே, அப்புறம் என்ன? சரி விடு, நடக்க போறத பத்தி மட்டும் பேசலாம். இன்னும் 1 வீக்ல எனக்கு கல்யாணம். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். வர்ஷா, வர்ஷா, என்னோட ட்ரீமுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோட மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். இப்போ ஒன்றையும் இழந்துட்டு நிற்கிறேன். உன் பைக்ல ட்ராப் பண்றியா? அதான் நல்லா இருக்கே. இன்னும் மேலே சொல்ல. ஆமாண்ணா, இப்போ நம்ம ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணியிருக்க கஷ்டம், நானும் ஃபேஸ் பண்ணியிருக்க கஷ்டம், இதெல்லாம் தாங்குற மாதிரி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணு. வேணுன்னா ஒன்று பண்ணலாம். அந்த ஆள் சொன்ன பையனை வச்சு யோசிச்சு பாரு, இந்த சீன் கரெக்டாக இருக்கும். சரி சொல்லு பார்ப்போம். கேமராவை பாருங்க. சரி விடு, இனிமேல் நடக்க போகிறத பேசலாம். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன். ஆனந்தி, ஒரு நிமிஷம் நில்லு. நீ பாட்டுக்கு வந்த, பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு போற. உன் பக்கம் இருந்து மட்டும் பேசுனியே, என் பக்கம் கேட்டியா? இப்போ வரைக்கும் நீ என் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு தடவை யோசிச்சிருக்கியா? உள்ளுக்குள்ளே நிறைய வலியை வச்சுக்கிட்டு வெளியே யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியல. கத்தி அழணும்னு தோணும், என்ன பண்ணுறது? என் தங்கச்சி ஓடி போனதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அந்த வலி இதுவரையும் நான் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை. எங்கள் அப்பா அம்மா இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என்னால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நான் சென்னைக்கே போனேன். இங்கே சின்ன சின்னதாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணி என்னோடய செலவை நான் பார்த்துக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி என்னோடய ட்ரீமையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு உன்னை லவ் பண்ண தாண்டி. நான் பண்ணுறது எனக்கு சரியாக தப்பான்னு கூட தெரிலடி. வீட்டில் நிறைய பிரச்சனை. அந்த டைமில் தான் நீ என்னை விட்டு போயிட்ட. போக வேண்டியது தானே, எதுக்கு திரும்ப வர? ஒரு 2-3 நாள் நார்மலாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டேன். கால், மெசேஜ் எல்லாமே பண்ணி பார்த்தேன். ஆனால் உன் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரிலடி. அப்போ தான் எனக்கு தோணுச்சு நான் உனக்கு டிஸ்டர்பாக இருக்கணும்.
எப்போ நமக்குள்ளே நடந்த லவ் உனக்கு டாக்ஸிக்காக மாறிச்சோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன் நீ பிரேக்கப்பாகவே இருந்துட்டு போட்டுன்னு. தப்பெல்லாம் என் மேலே தாண்டி, என்னை மன்னிச்சிடுறி. விக்ரம், என்ன பைக்கில் ட்ராப் பண்ணுறியா? எப்படி ஹே நிறுத்து. நல்லா லென்த்தியா போகுது, ஷார்ட்டாக சொல்லு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா? நீ சொல்கிறத பார்த்தா கதை நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேடா. நம்ம ஒரு படம் மாதிரி எடுக்க போகிறோம், ஒரு 2 மணி நேரமாவது இழுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம படத்தோட சீன் ஒரே இடத்துல அடக்கின மாதிரி இருக்குடா. எனக்கு நடந்ததை நான் ஒன்று சொல்கிறேன், அது சீனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீன் ஓப்பன் பண்ணால் ஒரு பாலம். யோ கரடி, பாலத்துக்கு எவ்வளோ ஆழம்னு கேளு. இந்த பாலத்தில் நானும் அவளும் சண்டை போட்டுக்கிறேன். ஏன்டா எல்லாம் முடிஞ்ச பிறமும் சினிமான்னே பிடிவாதம் பிடிக்கிற? ஏய், எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலடி. சும்மா உன் தங்கச்சி தான் ஓடி போய் கஷ்டப்படுத்தினானா நீயும் சினிமான்னு உங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த போறியா? வஷா, நேசிக்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டேன்னு விட நேசிக்கிற ஒரு விஷயத்துக்காக வாய்ப்பே கிடைக்காதவனா இருந்துட்டு போகிறேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்கலனா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஏன்டா ஜீவா பேசுற? அது ஒண்ணுதான் லைஃபா? வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் ஜீவா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசியேண்டா. இப்போ கூட நான் செல்ஃபிஷாக தாண்டி யோசிக்கிறேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. சினிமா இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி. பைத்தியம் மாதிரி உள்ளே போயிட்டேன். அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியலடி. சினிமா விட்டு மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு உன் கூட சந்தோஷமாக வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. சரியோ தப்போ, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். அது வரைக்கும் உன்னால் காத்திருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வேறு யாரையா கல்யாணம் பண்ணிட்டேன். பிரேக்கப்பில் கூட 2 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாரியா. டேய், செம்ம பிரேக்கப் பிளான்ரா, செம்மையாக வந்திருக்கு. உனக்கே புதிய அடிச்சிருக்காடா. இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்தா செம்மையாக இருக்கும்டா. எஸ் எஸ். நம்ம இப்போ அந்த கதையில் சேர்ற மாதிரி வைக்கலாமா இல்லை பிரியற மாதிரி வைக்கலாமா? சேர்ந்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு பிரிஞ்சாதான்டா நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு ப்ராப்பர் எண்டிங் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு நல்லாயிருக்கும். சேர்ற மாதிரி ஒரு கதை சொல்லி பார்ப்போம். சொல்கிறேன், இப்போ மேலே பாருங்க. நான் போகிறேன், ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இதுதான் நான் உன்னை பார்க்க போகிறது கடைசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் உன் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். நான் போகிறேன். I'm really sorry டா. I love you டா. பைத்தியக்காரி, இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுக்கிட்டா உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னேன். மேரேஜா? ஓகேவா? இன்விடேஷன்லாம் கொடுத்த? முதல்ல பத்திரிக்கையை பார்த்தியா நீ? என்னடி சொல்கிற? பத்திரிக்கையை காட்டு. ஹே லூஸு, என்ன பத்திரிக்கையில் நம்ம 2 பேர் இருக்கு? டேய், நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கடா. உங்கள் வீட்டில் நம்ம லவ் ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாடா. உண்மையாவா? விளையாடலையே. A film by Gautam.
என் பேரை போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் என்ன மேலே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அடிப்பொலியாக இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் எப்படி பிரிஞ்சோன்னு நான் ஒரு கதை சொல்கிறேன். சொல்லுங்கள். அது எப்படி இருக்குன்னு பாரு. சீன் ஓப்பன் பண்ணால் அவங்க பைக்கில் வராங்க. இங்க நிறுத்து ஜீவா. யாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையறது இல்லைல்ல ஜீவா. ஆனா நீ ரொம்ப லக்கிடா. நீ நினைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ வாழ போற. ஆனா நான் நினைச்சு பார்க்காத ஒரு லைஃப்குள்ள போக போறேன். போட்டுமா? சரி போ. வர்ஷா, நான் வேணா உன் கூட. இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். பிரிஞ்சா நல்லா இருக்குடா. சேர்றதை விட பிரியறது செம்மையா இருக்குடா. சரி ஓகே, நான் இந்த கதையை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு வரேன். அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நீ வேணா பாரு. நான் சேர்ற மாதிரி சொன்ன கதையை தான் ஓகே சார். கதையை ஃபினிஷ் பண்ணிட்டு நான் சார். சொல்றேன். நாளைக்கு வந்து முழு கதையை நான் சேர்ந்தது தான் ஓகே சொல்லுறோம் சார். கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுக்காகவாது நம்ம எல்லா விஷயத்தையுமே கடமைக்கு செய்யாமல் கடமையாக நினச்சி செஞ்சால் வெற்றி நிச்சயம்.